பிள்ளைங்களா நீங்க நல்ல மாடாட்டம் வளர்ந்து போய்க்கிறீங்களே. புக்கு எல்லாம் ஒரு பக்கமா வச்சு படிக்க தெரியாது. புக்கு ஒரு பக்கம், பேப்பர் ஒரு பக்கம், பைய ஒரு பக்கம், இவளுங்க ஒரு பக்கம், இதுல ஸ்நாக்ஸ் வேற, அங்கங்க குப்பை மேடாட்டம் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வைக்கல. 2 பேத்துக்கு காது இருக்காது சொல்லிட்டேன். ஏன்க்கா படிக்கிற பிள்ளைங்கிட்ட ஏன் இப்படி வல்லு வல்லுன்னு கத்திக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளைங்க படித்தாலும் குத்தம், படிக்கலனாலும் குத்தம். என்னதான் பண்ண சொல்கிறாங்களே? யாரு இவளுங்க? படிக்கிறாளுங்க. படிக்கிற மொகரக்கட்டையை பார்த்தா தெரியாது. வந்ததும் அம்மா வேலை வச்சிருவாளேன்ட்டு வந்து புக்கை எடுத்து வச்சுக்கிட வேண்டியது. ஒரு எழுத்து படிக்க மாட்டாளுங்க. ஓயாமல் சண்டை போடுவாங்க. இப்போ வேறு குப்பை மேடாட்டம் ஊட்ட வச்சுக்கிட்டு இதுதான் வேலை இவங்களுக்கு. இவங்களை பற்றி தெரியாது நெட்டவழி உனக்கு. பாரு பையன் எங்கே வச்சுக்கிறாங்க பாரு. அந்த பள்ளிக்கூடத்தில் எந்தெந்த குப்பையில் மண்ணெல்லாம் போட்டு எடுத்துட்டு வராங்க. அந்த சோபாமிலேயே தான் கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த பையன் கீழே வச்சா ஓடி போயிருமே என்னமோ தெரியல. அடாடாடாடா, உங்ககிட்டலாம் அந்த பிள்ளைங்க குப்பை கொட்டுறது பெரிய விஷயம் தான் போங்க. எப்பா பாரு லபா லபா லபான்னு கத்திக்கிட்டே என்னதான் பண்ண சொல்கிறீங்க அந்த பிள்ளைங்களா? அப்புறம் பையன் கீழே வச்சாலும் ஏன் கீழே வைக்கிறாங்க, சேரில் வச்சாலும் ஏன் சேரில் வைக்கிறாங்க, பெட்டில் வச்சா ஏன் பெட்டில் வைக்கிறீங்க? எங்கே தான் வைக்கலாம்? அதுக்குன்னு ஒரு இடம் பிக்ஸ் பண்ணியாச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாத்தே, நல்லா கேளுங்க. இந்த அம்மாங்களுக்குலாம் 2 கொம்பு முளைச்சிட்டு இருக்குன்னு நினைப்பு. எப்போ பாரு ஏதாவது குத்த சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. படிக்கலன்னா படிக்க மாட்டேங்கிறாங்க. எப்போ பாரு போனியே நோண்டிட்டு கிடக்குறாங்க. இல்லைன்னா டிவியே பார்த்துட்டு இருக்கிறாங்க வேண்டியது. படித்தாலும் குப்பையா போடுறான், அதை போடுறாங்க வேண்டியது. அப்போ எங்கே தான் போய் படிக்கிறது? தெருவிலேயே படிக்கிறது. நீங்களாச்சும் கேட்டு சொல்லுங்க. பின்ன என்னக்கா நீனு அவங்க படித்து முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு போய் படுக்க போகிறாங்க. அதுக்குள்ளே நீ டென்ஷன் ஆகி கத்தி அவங்களையும் டென்ஷன் ஆகி அவங்கள படிக்க தான் விட்டேன். எப்போ பாரு இப்படியே கோவப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு என்ன தான் பண்ணுவாங்க? ஆமாத்தே, நாங்கள் படித்து முடிச்சுட்டு அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு தான் போவோம். அதுக்குள்ளே எங்கள் அம்மா இப்படியே தான் கோவப்பட்டுட்டு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. அது நாங்களும் எல்லா புக்கும் தேவைப்படுது. ஒன்று ஒன்றா எடுத்து படிங்க, வேணாங்கிறத கொண்டு போய் வைங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு வாட்டி நடந்துட்டேவா இருக்க முடியும். நீங்களே சொல்லுங்கள். அப்படியே ஒவ்வொரு புக்குக்கும் நாமளும் போய் தேடிட்டு இந்த மாதிரி என்னத்தான் தேடுவாள். எங்கள் உருப்படியாக போகிறா ஒரு புக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல. எதுக்கு அப்படி ஓயாமல் நடந்துகிட்டே இருக்கிற அப்படின்னு அதுக்கும் கத்த வேண்டியது. வாமா போய் வேற வேலை தான் பாரு. இங்கேயே வந்து கத்திட்டு நின்றுக்கிட்டு முறைச்சிக்கிட்டே இருக்காத. அதான் நெட்டவழி ஏற்ற வந்துட்டாங்கல்ல, போய் வெளியே உட்காந்து நாயும் பேச இல்லைன்னா போய் எதுனா நாங்கள் தான் படிச்சுட்டு இருக்கோம்ல, சூடாக காஃபி போட்டு எடுத்துன்னு வாப்போ. காஃபி அப்பயே வச்சல, உங்கள் அப்பா கேட்கும் போதே வச்சல. அப்போ வேணாம் 2 பேரும் மினிக்கிட்டு இப்போ வேணும்னா உங்கள் நினச்ச டைம்லாம் டீ போட்டு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு என்ன டீ கடைன்னு நினச்சிக்கிட்டீங்களா 2 பேரும்? நீங்களே கேளுங்கத்தே. அப்போ தான் காலேஜ் முடிச்சு வரோம். வந்த உடனே இந்த காஃபி நீட்னா எப்படி அதை குடிக்கிறது? எல்லாம் மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து குடிச்சாதானே அது ஒரு நல்ல ஒரு மாதிரி இருக்கும். உடனே குடி இல்லைன்னா என்ன பண்ணுறது? நீங்களே சொல்லுங்கள். எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா கொடுக்கலையே நாங்கள் வாங்கி முடக்குன்னு குடிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்களே போய் போட்டுக்காங்க அப்படின்னு கத்த வேண்டியது. அப்புறம் கூட எதிர்த்து வாய் பேச தெரியுதுல்ல, அங்கே வேலையை செஞ்சுக்க வேண்டியதானே. ஒரு காஃபி போட்டு குடிச்சிக்க தெரியாது உங்களுக்கு? இதை கூட நானே வந்து போட்டு கை மேலே நீட்டணும். எம்மா நீ நீட்ட வேணாமா, அங்கேருந்தே கூப்பிடு, நாங்களே வந்து எடுத்துப்போம். ஆமாங்க பத்து, உங்கள் சண்டையை வேடிக்கை பார்த்து எனக்கும் களைச்சி போச்சு. எனக்கும் ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு எடுத்துட்டு ஓடியாங்க. ஓடுங்க போமா. அதான் நெட்டவழியாத்தையும் கேட்குறாங்களே, நீ பாட்டுக்கு நின்றுட்டே இருக்கிற. படிக்கிறேன்னு 2 பேரும் ஒரு வேலை செய்யாமல் ஏமாத்திட்டா இருக்கிறீங்க. நாளைக்கு லீவு தானே, அப்போ பார்த்துக்கிறேன் உங்களை. சரிம்மா பார்த்து போய் போ. காப்பி இந்த வீட்டில் காப்பி டீ போட்டு டீ குண்டாவில் விலைக்கு கையை தேஞ்சிட்டு இந்தாங்க குடிங்க. எல்லாரும் மாடு கள்ளி தண்ணி குடிக்கிற மாதிரி மடக்குன்னு குடிச்சுட்டு போங்க.